السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 401வது பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்வை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது விருந்தாளிகளை உபசரிப்பது என்பதாக அமைகிறது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் விருந்தாளிகளை எவ்வாறு உபசரிக்க வேண்டும், எப்படியெல்லாம் உபசரிக்க வேண்டும், அவர்களை உபசரிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, பலாபலன்கள் என்ன என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது நமக்கெல்லாம் இருக்கின்றது என்பதை விலகிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 94வது பாடம். இந்த ரியாது சாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 94வது பாடமாக இருக்கு. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் பாபு இக்ராமில் லைஃபி என்பதாக இருக்கின்றது. இக்ராமில் லைஃபி, அதாவது விருந்தாளிகளை உபசரிப்பது, சங்கை செய்வது என்பதை குறித்த பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இப்ப இதுதான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. லைஃப்னு சொன்னா விருந்தாளிகள், அது பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு விருந்தாளிக்கும் லைஃப் என்றும் சொல்லலாம். அப்போ விருந்தாளிகளை சங்கை செய்யுதல் என்பது இருக்குதா இல்லையா, அதை குறித்து வரக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இந்த பாடத்திற்கு பொதுவாக முசன்னிஃப் அவர்கள் சில ஆயத்துக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதை இப்பொழுது பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான், هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل سمين فقربه إليهم قال ألا تأكلون என்பதாக அமையும் ஒரு ஆயத்து. இந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை முதலாவதாக பார்த்து விடுவோம். அதற்கு பின்பு ஒவ்வொரு விளக்கமாக நம்ம சொல்லுவோம். தர்ஜுமா என்னன்னா, ஹல் அதாக்க ஹதீஸு ضيف இப்ராஹீம் அல் முக்ரமீன். ஹல் அதாக்க, உங்களிடத்தில் வரவில்லையா, உங்களிடத்தில் வந்து விட்டதா, ஹதீஸு ضيف இப்ராஹீம் அல் முக்ரமீன், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த விருந்தாளிகளை சங்கை செய்தார்களே, அந்த செய்தி உங்களிடத்தில் வந்து விட்டதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது அந்த சமயத்தில் தஹலு அலைஹி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் நுழைந்தார்கள், அந்த விருந்தாளிகள் நுழைந்தார்கள். நுழைந்து ஃபகாலு, அவர்கள் சொன்னார்கள், சலாமன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொன்னார்கள். கால சலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் சலாம் சொன்னார்கள். இன்னும் கௌமும் முன்கரூன், இது ஒரு அறியப்படாத கூட்டம் என்பதாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஃபராக இலா அஹ்லிஹி, அந்த கூட்டத்தார்களின் பக்கம், அந்த கூட்டத்தார்களை விட்டும் அவர்கள் சென்றார்கள், பிரிந்தார்கள். ஃபஜாஅ, அப்போ அந்த கூட்டத்தார்கள் இல்ல, அஹ்லிஹினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள். விருந்தாளிகள் வந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தார்கள் பக்கம் அவர்கள் சென்றார்கள், விரைந்தார்கள். விரைந்து ஃபஜாஅ பிஅஜ்லின் சமீன், கொழுத்த ஒரு ஆட்டினை அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொழுத்த ஆட்டினை கொண்டு வந்து ஃபகர்ரபஹு இலைஹிம், அந்த விருந்தாளிகளின் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள்
அதை நெருக்கமாக்கினார்கள். அதை கிட்ட கொண்டு போனாங்க. கிட்ட கொண்டு வச்சு கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், அலா தஅகுலூன, நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட இந்த ஆயத்தை நமக்கு முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ், இந்த ஆயத்து, இந்த ஆயத்திற்கான அர்த்தத்தை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம் வாங்க. விளக்கங்களை பார்ப்போம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஹல் அதாக ஹதீஸு தைஃப் இப்ராஹிம் அல் முக்ரமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில விருந்தாளிகள் வந்தார்கள். அந்த விருந்தாளிகளை அவர்கள் எவ்வாறு உபசரித்தார்கள் தெரியுமா? அந்த செய்தி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள். இப்ப இப்ராஹிம் அல் முக்ரமீன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அப்போ இங்கே கண்ணியமிக்கவர்கள் என்று பன்மையாக விவரிக்கப்பட்டுள்ளது. அப்ப அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயோ அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயோ கண்ணியம் பெற்றவர்கள் ஆவார்கள் என்பதாக இருக்கலாம் என்ற அர்த்தத்தை இது கொடுக்கும் என்று சொல்றாங்க. அது முக்ரமீனுடைய சிஃபத்து, அதாவது முக்ரமீன் வந்து ஒரு வார்த்தைக்கு சிஃபத்தாக வந்திருக்கு. அது இந்த லைஃப் என்ற வார்த்தை. லைஃப் தான் மௌசூஃப். அப்போ இந்த லைஃப், அந்த விருந்தாளிகள் எத்தகையவர்கள் என்றால் முக்ரமீன், அவர்கள் சங்கை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இது ரெண்டு இடத்த எடுத்துக்கலாம். ஒன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் சங்கை மிக்கவர்கள் என்பதாம் எடுத்துக்கலாம். அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் சங்கை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இதில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். அப்பொழுது இத்தஹலு அலைஹி, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த விருந்தாளிகள் நுழைந்த பொழுது, அவர்கள் நுழைந்த பொழுது, அதாவது இது அந்த செய்தியை குறிக்கும் காலத்தை காட்டுகிறது, அல்லது இதனை நினைவு கூறுவீராக என்ற மறைமுக பொருளில் வந்துள்ளது என்று சொல்கிறாங்க. இது என்ற வார்த்தை ரெண்டு அர்த்தம். ஒன்னு அந்த காலத்தை குறிக்கும், அப்ப அவர்கள் வந்த சமயத்தில் என்பதாக அந்த காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, அல்லது இது என்பது உத்குர், நீங்கள் நினைவு கூறுங்கள் என்ற ஒரு அர்த்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு அருமையாக விளக்கத்தில் சொல்லித் தருகிறார்கள். அப்போ செய்தி வந்த காலமும் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்த காலமும் வெவ்வேறானவை என்பதால் இது கடந்த கால வினையை குறிக்கவில்லை என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அப்பொழுது காலு சலாமன், அவர்கள் சலாமன் என்பதாக அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னார்கள். அதாவது நாங்கள் உங்களுக்கு சலாம் கூறுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு கால சலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சலாம் சொன்னார்கள். அதாவது உங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று சொல்கிறார்கள். இப்ப அவர்கள் சலாம், அப்போ அந்த அப்போ அவர்களுக்கு கூறினார்கள் இல்லையா அஸ்ஸலாம் அலைக்கும் என்பதாக, அதற்கு பதிலாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பதில் சலாம் சொன்னார்கள். இது அந்த வாழ்த்து நிலைத்திருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதை விட அழகான முறையிலேயோ அல்லது அதை போன்றே நீங்கள் பதிலளியுங்கள் என்று அந்நிசா சூராவில் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தில் குறிப்பிட்டிருக்கான். அப்ப அதன் மூலமா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது போல ஒரு சலாத்தை அவர்கள் சொன்னார்கள் என்ற விளக்கத்தை சொல்றாங்க. அப்போ அடுத்தபடியாக அவர்கள் சலாம் மட்டும் சொல்லல, கௌமும் முன்கரூன், இது ஒரு அறியப்படாத கூட்டம் அல்லவா என்று சொன்னார்கள். எங்க சொன்னாங்க? வாய்க்குள்ளேயே, அதாவது தன்னுடைய மனசுல சொன்னாங்க. இது வெளியே சொல்லல, இது யாரும் தெரியலையே வந்திருக்கிறது அப்படின்னு அவர்கள் வெளிப்புறமாக சொல்லி அவர்களை சங்கடப்படுத்தல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனசுக்குள்ளால் இது யாரும் தெரியலையே, புது கூட்டமா இருக்கு, அறியப்படாத கூட்டமா இருக்கு, இவங்க நமக்கு தொடர்பே கிடையாது அப்படின்னு மனதில் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியாத புதிய மனிதர்களாக இருக்கிறீர்களே என்று மனதில் அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். அப்ப நினைச்ச உடனே ஃபராக இலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்தார்களின் பக்கம் அவர்கள் விரைந்தார்கள். அங்கிருந்து விரைந்து போனாங்க. இப்ப குடும்பத்தார்களை நோக்கி போனாங்க. இப்ப எதனால? விருந்தினருக்கு தெரியாமல் ரகசியமாக அவர்கள் சென்றார்கள். விருந்தினருக்கு தெரியாமல் அவர்கள் உபசரிக்க ஏற்பாடு செய்வது விருந்தோம்பலின் ஒழுக்கங்களில் ஒரு ஒழுக்கமாக இருக்கு. விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமே நம்ம உபசரிக்கணும். அவர்கள் தெரியாமே நம்ம சிரமம் ஏற்பட்டாலும் சிரமத்தை காட்டிக்கொள்ளாம உபசரிப்போமா இல்லையா? அப்ப அதனாலதான் அவர்கள் அங்கு சென்றார்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, கொளுத்த ஒரு ஆட்டினை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது எப்படிப்பட்ட ஆடு என்று சொன்னால் அது சுடப்பட்ட ஒரு கன்று குட்டியாக இருந்தது. இதை மற்றொரு வசனத்தில் சுடப்பட்ட கன்று குட்டியை கொண்டு வந்தார் என்றும் அல்லாஹு தஆலா ஹூத் சூராவில் குறிப்பிடக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கொளுத்த ஆடை கொண்டு வந்தார்கள். அப்போ அடுத்தபடியாக ஃபகர்ரபுஹு இலைஹிம், அந்த ஆடு கொளுத்த ஆடை கொண்டு வந்து அந்த விருந்தாளிகளின் பக்கம் அவர்கள் வைத்தார்கள். வைத்து கேட்டாங்க, கால அலா தஅக்குலூன், நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப அவரிடம் மென்மையாகவும் கண்ணியமாகவும் கேட்கும் விதமாக ஏன் சாப்பிடக்கூடாது என்ற தோணியில் இந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கூறினார்கள் என்பதை கற்றுத்தருகிறார்கள். எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய விருந்தாளிகளை கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? அப்போ இதுதான் இந்த ஆயத்து நமக்கு விளக்கி தரக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கின்றது. இப்ப கூட காயல்பட்டினம் என்ற ஒரு ஊர்ல அங்க கூட ஒரு வழக்கம் இருக்கு. அது என்ன ஆதத்துன்னு சொன்னா, விருந்தாளிகள் சாப்பிடும் பொழுது அந்த விருந்து உபசரிக்கக்கூடிய அந்த வீட்டார்கள் என்ன கேட்பாங்களாம், சாப்பிட மாட்டீங்களா, இந்த பருப்பு எடுத்துக்க மாட்டீங்களா, இந்த டீ குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு இந்த மாட்டீங்களா என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, உபயோகிப்பார்கள். அப்ப இது பெரியோர்களால இப்படிப்பட்ட நடைமுறையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் கேட்டாங்க, லா தஅக்குலூன, நீங்க சாப்பிட மாட்டீங்களா, சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்ப இது ஒரு நல்ல உபசரிப்பாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வே பறைசூட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. பாருங்க, அத்தாரியாத் சூரத்து தாரியாத்துல 24 முதல் 27வது ஆயத்து வரையிலும் இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த ஆயத் என்பது இந்த பாடத்திற்கு பொதுவாக பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு அந்த விருந்தாளிகளை எவ்வாறு உபசரிக்க வேண்டும், எத்தகைய ஒரு உபசரிப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டினார்கள் என்ற ஒரு எடுத்துக்காட்டை இதன் மூலமாக படிக்க முடிகிறது. இதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப அடுத்தபடியாக இன்னொரு ஆயத்தையும் கொண்டு வராங்க பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னார், وَجَاءَهُ قَوْمُهُ يُهْرَعُونَ إِلَيْهِ وَمِنْ قَبْلُ كَانُوا يَعْمَلُونَ السَّيِّئَاتِ قَالَ يَا قَوْمِ هَؤُلَاءِ بَنَاتِي هُنَّ أَطْهَرُ لَكُمْ فَاتَّقُوا اللَّهَ وَلَا تُخْزُونِ فِي ضَيْفِي أَلَيْسَ مِنْكُمْ رَجُلٌ رَشِيدٌ என்பதாக ஒரு அருமையான ஆயத்தாக இருக்கின்றது. இந்த ஆயத்திற்கான அர்த்தங்களை நம்ம பார்ப்போம் வாங்க. வஜாஅஹு கௌமுஹு, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்தார்கள். யஹ்ரஊன இலைஹி, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் விரைந்தவர்களாக வந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க அவங்களுடைய சமுதாயத்தார்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் எல்லாம் விரைந்தடித்து ரொம்ப ஓடோடி வரக்கூடியவர்களாக இருந்தார்களாம், அவசர அவசரமா. இங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். ஏன் அப்படி பார்க்க வந்தாங்கன்னு சொன்னா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கு சில விருந்தாளிகள் வந்தார்கள். அப்போ அந்த விருந்தாளிகள்லாம் யாருன்னு சொன்னா சொல்லப்படுது, அவர்கள் எல்லாம் மலாய்க்கத்துமார்கள், வானவர்கள். அவர்கள் எல்லாம் மலக்குமார்களாக இருக்கிறாங்க. அப்ப மலக்குமார்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் தெரியும் நமக்கு. அப்ப மலக்குமார்களுடைய அழகு, அப்போ அழகான இது மலக்குமார்கள் என்று யாருக்கு தெரியாது? லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தார்களுக்கு தெரியாது. வந்தது மலக்குமார்கள், அல்லாஹ் அனுப்பி வைத்த வானவர்களும் தெரியாது. சாதாரண மனுஷர்களுடைய உருவத்தை போலதான் இருக்கிறாங்க. அப்ப அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்களை பத்தி நமக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் லிவாத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். அதாவது ஓரினை சேர்க்கை, ஆணும் ஆணும் உறவு கொள்ளும் அந்த உறவை அவர்கள் ஆதரித்தவர்களாகவும் அதையே அவர்கள் தொடர்ந்து செய்தவர்களாகவும் இருந்தார்கள். அப்ப அழகான ஒரு ஆண் கிடைச்சிட்டான்னு சொன்னா, அந்த ஆணோடு எப்படியாவது என்ன செய்து விட வேண்டும், உறவு கொண்டு விட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தவர்களால் ஆகிவிடுவார்கள். அதனால இப்படி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க நிறைய விருந்தாளி வந்திருக்கிறாங்கப்பா, இந்த விருந்தாளிகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல எல்லாரும் விரைந்து வந்தார்கள். எல்லோரும் ஓடி ஓடி பிடிச்சு அடிச்சு பிடிச்சு வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க பாருங்க, ஒமின் கபுலு, இதற்கு முன்னரும் கானு, அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் ஆகியிருந்தார்கள், யஅமலூன ஸய்யிஆத், பாவமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவே ஆகியிருந்தார்கள். பாவமான காரியங்களை செய்யக்கூடியவர்களா, லிவாத்தத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது ஓரினை சேர்க்கை, அதாவது ஆணும் ஆணும் உறவு கொள்ளக்கூடிய ஒரு உறவு இருக்குதா இல்லையா, அதில் ஈடுபடக்கூடிய கூட்டத்தார்கள் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற கூட்டத்தார்கள். அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் இப்படி ஆண்களை கண்டால் அவர்களுக்கு பெண்களின் மீது ஈர்ப்பு கிடையாது, பெண்களை அவர்கள் உறவுக்காக வேண்டி தேடுவது கிடையாது, அவருடைய இச்சையை தணிப்பதற்கு ஆண் மக்களை தான் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதனாலதான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண வானவர்கள் வந்தோன்னே அது வழக்குமார்களே இவங்களுக்கு தெரியாது. ரொம்ப அழகழகாக இருக்கிறாங்களே விருந்தாளிகள்லாம், ரொம்ப அழகான ஆண்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எப்படியாவது நம்முடைய வலையில் வளைத்து போட்டு விடுவோம் என்ற ஒரு எண்ணத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தாளிகளை பக்கம் நோக்கி சென்றார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்பொழுது
கால அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி, என்னுடைய சமுதாயத்தார்களே, ஹா உலாஇ, என்னுடைய இந்த சமுதாயத்தார்களாகிறவர்கள், பனாதி, என்னுடைய பெண் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஹுன்ன, இந்த பெண் புதல்விகள் ஆகிறவர்கள், அத்துஹருலக்கும், இவர்களே உங்களுக்கு பரிசுத்தமானவர்களாக இருக்கும் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அப்போ எதனால இப்போ ஹுன்ன அத்துஹருலக்கும், எதனால பரிசுத்தமானவர்கள் சொன்னாங்கன்னா, ஆண்களை நாடி செல்வதை விட பெண்களை திருமணம் செய்வது உங்களுக்கு மார்க்க ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் அதுதான் தூய்மையானது என்ற ஒரு விஷயத்தை அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரிடத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சொல்கிறார்கள். அப்ப ஹாவுலாய் பனாத்தி இவர்கள் என்னுடைய புதல்விகள் என்று சொன்னார்கள் இல்லையா? புதல்விகள்னா இத ஒரு சாதாரணமான, அதாவது 2 விளக்கத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, தன்னுடைய பாசத்தின் மிக்க காரணமாக, தன்னுடைய சமுதாயத்தார்களின் மீது பாசம் கொண்ட காரணத்தினாக, இந்த பெண் பிள்ளைகளா என்னுடைய பிள்ளை மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாங்க. இந்த விளக்கத்தை தருகிறார்கள். 2வது விளக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு நபி அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய சமுதாயத்தார்களுக்கு அவர்கள் ஒரு தந்தை போலதான், அவர்கள் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தந்தை தான். அப்ப அந்த ரீதியிலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய பெண் பிள்ளைகள், இவர்களோடு நீங்கள் உறவு கொள்ளுங்கள், இவர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் மார்க்க ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு அதுதான் சிறப்பாக இருக்கும் என்பதை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தார்களுக்கு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. கூறிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுல்லா, எனவே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்னா, ஆண்களோடு ஈடுபடுவது என்பது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ் தடை செய்த ஒரு காரியம். அந்த காரியத்தை விட்டும் நீங்கள் நீங்கி விடுங்கள், அந்த காரியத்திலிருந்தும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அது மட்டும் கிடையாது, வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி, என்னுடைய விருந்தாளிகளுடைய விஷயத்தில் என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள், இழிவுபடுத்தி விடாதீர்கள் என்றும் கூறினார்கள். அப்போ எதனால இழிவுபடுத்துறாங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்மளை தேடி ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த விருந்தாளிகளுக்கு, அந்த விருந்தாளிகளை நம்ம யாராவது சிரமம் கொடுத்தோம்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். நம்ம குடும்பத்தார்களோ இல்ல நம்முடைய நண்பர்களோ வீட்டுல இருக்கக்கூடிய விருந்தாளிகள் வந்த உடனே அவர்களை கண்ணியப்படுத்தாம அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இன்னலான வார்த்தைகள் சொன்னா நம்ம கஷ்டமா இருக்கும். நம்ம விருந்தாளி இல்லையா, நம்ம தானே பாத்துக்கணும். அப்ப அந்த ரீதியில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய விருந்தாளி இடத்தில் இது போன்ற செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள், அவர்களை தேடி நீங்கள் வராதீர்கள், நீங்கள் உறவு கொள்வதற்கு பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களை திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்கள் சமுதாயின் பக்கம் வராதீர்கள், என்னுடைய விருந்தாளிகளிடத்தில் வந்து அவர்களிடத்தில் என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள். கூறிவிட்டு கேட்டார்கள், அலைஸ மின்கும், உங்களிலிருந்தும் இல்லையா, ரஜுலுன் ரஷீதுன், ஒரு நேர்மையான மனிதர் கூட இல்லையா என்று கேட்டார்கள். அதாவது நான் சொல்வதன் உண்மையை விளங்கிக் கொள்ளக்கூடிய விவேகமுள்ள மனிதர் யாரும் உங்களில் இல்லையா என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்தார்களிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதுதான் விஷயம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த ஆணவத்துல சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளை கவலைப்படுத்தாதீங்க, உங்கள்ட்ட ஒரு நேர்மையான மனுஷன் கூட கிடையாதா, நான் இவ்வளவு சொல்றேனே அப்படின்னு அவர்கள் தன்னுடைய விருந்தாளிகளுடைய அந்த விஷயத்தை அவர்கள் பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதுதான் இந்த ஆயத்திற்கான விளக்கம். பாருங்க, ஹூது 78, சூரத்துல் ஹூதுல 78வது ஆயத்தாக இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். இப்ப இந்த ஆயத் என்பது முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு பொதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஆயத்துல அவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடம் வந்த அந்த விருந்தாளிகள் இருக்கிறார்கள் இல்லையா, வானவர்களாக வந்த அந்த விருந்தாளிகள், அந்த வானவருடைய கண்ணியத்தை அவர்கள் காப்பதற்காக வலா துஹ்ஸூனி ஃபீ தைஃபி என்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்னுடைய விருந்தாளிகளிடத்தில் என்னை நீங்கள் இழிவுபடுத்தி விடாதீர்கள், அவர்கள் சங்கை மிக்கவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை நான் சங்கை செய்ய அல்லாஹ் நாடி இருக்கிறான், அவர்களை நல்லபடியாக நான் கவனித்துக் கொள்ள வேண்டும், இது போல இன்னல்களையும் இது போன்ற தொல்லைகளையும் எண்ணங்களையும் அவர்களுக்கு நீங்கள் விதைக்காதீர்கள் என்பதை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியதன் காரணமாக தான் இந்த ஆயத்தை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தந்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக முதலாவது ஹதீஸை பார்ப்போம் வாங்க. 1வது ஹதீஸ், இன்னும் 706வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், யாரு அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளிகளை அவர்கள் சங்கை செய்யட்டும் என்று சொன்னார்கள். இன்னும் அது மட்டும் கிடையாது, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய மறுமை நாளையும் ஈமான் கொள்வார்களோ
அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களோடு உறவினர்களை அவர்கள் பேணிக் கொள்ளட்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் அடுத்து மூன்றாவது முறையாக சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளை ஈமான் கொள்வார்களோ அவர்கள் பேசினால் அவர்கள் நல்லதை மாத்திரம் பேசட்டும், இல்லை என்றால் அவர்கள் மௌனம் காத்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸினை நமக்கு பறைசூட்டுகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அப்ப இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமா இப்ப பார்ப்போம் வாங்க. அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அவர்கள் சொல்கிறார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் قال அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் ஆகிருப்பாரோ யுமினு பில்லாஹி அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராகவும், வல் யௌமில் ஆகிர் இன்னும் மறுமை நாளை ஈமான் கொண்டவர்களாகவும், யார் இறுதி நாளை ஈமான் கொண்டவர்களாகவும் யார் ஆகிருப்பார்களோ, யார் ஆகிருப்பாரோ பல்யுக்ரிம் அவர் சங்கை செய்யட்டும், வைஃபஹு தன்னுடைய விருந்தாளிகளை அவர் சங்கை செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப அவரிடத்தில் விருந்தாளிகள் வராங்கன்னு சொன்னா அவர்களை அவர் சங்கையாக வைத்துக் கொள்ளட்டும். சங்கை செய்வது நான் எப்படி, நல்ல இதற்கு முந்தைய படத்தையும் பார்த்தோம், முக மலர்ச்சியோடு வரவேற்பது, உணவை விரைவாக உபசரிப்பது மற்றும் உபசரிப்பவர் தன் சொந்த கரங்களாலேயே அவர்களுக்கு பணிவிடை செய்வது ஆகியவையெல்லாம் இதில் அடங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இங்கு ஒரு கூடுதல் செய்தியை, ஒரு அருமையான செய்தியை பதிவு செஞ்சு தராங்க. இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் மஷாரிக் என்ற நூலில், அந்த நூலினுடைய விரிவுரையில் ஒரு சம்பவத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்களாம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான், உன்னுடைய விருந்தாளிகளை நீ கண்ணியப்படுத்து என்று சொன்னவுடன், என்று வஹி அனுப்பியவுடன் உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால், அவர்கள் ஆடுகளை அறுத்து அதை அந்த ஆட்டை சுட்டு பரிமாறினார்கள். அப்ப மீண்டும் அல்லாஹ் சொன்னா, நீ உன்னுடைய விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் என்று சொன்ன உடனே மாட்டை அறுத்தவர்கள் பரிமாறினார்கள். ஒரு மாடு அறுக்கிறாங்க, பெரிய மாடு. அடுத்து அல்லாஹ் மீண்டும் சொல்றான், நீ நல்லபடியாக கண்ணியப்படுத்தும் சொன்ன உடனே ஒரு ஒட்டகத்தை அறுத்தவர்கள் பரிமாறுகிறார்கள். மீண்டும் அல்லாஹ் நிறுத்தல, மீண்டும் சொல்றான் அல்லாஹ், நீ உன்னுடைய விருந்தாளிகளை நீ உபசரிப்பா, கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழப்பமடைந்து விட்டார்கள். அப்போ குழப்பமடைந்து விருந்தினரை கண்ணியப்படுத்துவது அதிக உணவளிப்பதில் இல்லை என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தன் சொந்த கரங்களால் பணிவிடை செய்ய தொடங்கினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னா, இப்பொழுதுதான் நீ அவர்களை கண்ணியப்படுத்தினீர்கள் என்று அல்லாஹ் வஹை அனுப்பினான் என்பது என்ற ஒரு விஷயத்தை அருமையாக நமக்கு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். எவ்வளவு அருமையான செய்தி பார்த்தீங்களா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்டை அடிச்சாங்க, மாட்டை அடிச்சாங்க, அடுத்து ஒட்டகத்தை அடிச்சு போட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா தன்னுடைய சொந்த கரங்களால சாப்பாடை வச்சாங்களா இல்லையா, தன்னுடைய சொந்த கையால சாப்பாடு எடுத்து அந்த விருந்தாளிகளை உபசரிச்சாங்களா இல்லையா. அப்ப இந்த செயலை தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப இதுதான் உணவாளிகள், அதாவது விருந்தாளிகளுக்கு உணவளிக்கக்கூடிய முறை இதுதான் என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்ப இது போன்ற ஒரு கண்ணியத்தை, இது போன்று யார் அல்லாஹ்வையும் மறுமை நாள் ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளிகளை அவர்கள் சங்கை செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, இன்னும் யார் அல்லாஹ்வையும் இன்னும் அல்லாஹ்வுடைய அந்த இறுதி நாளையும் யார் ஈமான் கொண்டவராக ஆகியிருந்தாரோ ஃபல்யஸில் அவர் சேர்த்து கொள்ளட்டும் ரஹிமஹு தன்னுடைய உறவினர்களை அவர் சேர்த்து கொள்ளட்டும். உறவினர்களோடு சண்டை போடக்கூடாது, உறவினர்களோடு பிரிந்து வாழக்கூடாது, அவர்களிடத்தில் சண்டையை போட்டு பகைமை காட்டக்கூடாது. அவர்களை சேர்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா, அப்போ ஒரு உறவை பேணி வாழக்கூடியவன் லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், உறவை துண்டிக்கக்கூடியவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்ற ஒரு விளக்கத்தை அந்த ஹதீஸில் எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு கடுமையாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப உறவை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பிரித்து விடுவது, அவர்களை விட்டு பிரிந்து வாழ்வது என்பது சரியானது கிடையாது. அவர்களோடு சேர்ந்து வாழ்வதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடியவர்களாக, அதை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் அதை தான் அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, இன்னும் யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி நாளையும் ஈமான் கொண்டவராக ஆகியிருப்பாரோ ஃபல்யகுல் அவர் சொல்லட்டும், கைரன் நல்லதை அவர் சொல்லட்டும். அப்போ அவர் பேசினாருன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாருன்னு சொன்னா மக்களுக்கு நன்மையான காரியத்தை அவர் நல்ல காரியத்தை சொல்லட்டும். நல்ல காரியம்னா
அதாவது நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், அல்லது இன்சொல் கூறுதல் போன்ற நன்மையான பேச்சுக்களை பேசட்டும் என்று அர்த்தத்தில் வரக்கூடியதாக இருக்கும். அப்ப நன்மை ஏவக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கணும், இல்ல தீமையை தடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கணும். ஆக மொத்தம் அல்லாஹ்வை வழிபடக்கூடிய, அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்ப அதுதான் ஹைரான வார்த்தை. அந்த ஹைரான விஷயத்தையே மக்களிடத்தில் ஒருவர் பேசினால் அவர் பேசட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லது லியஸ்முத், அவர் அமைதி காத்து கொள்ளட்டும், அவர் அமைதியாக இருந்து கொள்ளட்டும், வாய்மூடி கொள்ளட்டும். ஒண்ணு ஹைரானதை பேசணும், இல்ல பேசாம இருக்கணும். சில பேர் பேசணும்னு சொன்னாலே என்ன பேசுவாங்க, கீபத் வரும், புறம் வரக்கூடியதாக இருக்கும், கோல் சொல்வார்கள், பிறருடைய மனதை வேதனைப்படக்கூடிய அளவிற்கு அவர்கள் பேசுவார்கள், கெட்ட வார்த்தைகளும் கஷ்டத்தை தரக்கூடிய பாரமான வார்த்தைகளும் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்துதான் சொல்றாங்க. ஒண்ணு, நீங்க மக்களிடத்துல ஹைரான விஷயத்தை, நன்மையான விஷயத்தை, நல்ல விஷயத்தை பேசுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க பேசாம அமைதியாக இருந்து விடுங்க. அமைதியாக இருந்துன்னு சொன்னாலே பல ஃபித்னாக்கள் வராது, பல குழப்பங்கள் வராது. அதுபோல ஒரு விஷயத்தை இந்த ஹதீஸ் மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி தரக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தான், ஃபல்யுக்ரிம் வைஃபஹு. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக யார் இருக்கிறார்கள், அதோட யாரெல்லாம் முஃமினோ அவர்கள் எல்லாம் விருந்தாளிகளை பேணிக் கொள்ளட்டும். அப்ப விருந்தாளிகளை பேணுதல் என்பது, உபசரிப்பது என்பது அந்த முஃமின்கள் அந்த ஈமானில் கட்டுப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா இல்லையா? அப்ப இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளை உபசரியுங்கள், சங்கை செய்யுங்கள் என்ற ஒரு விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸனை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் நம்ம இந்த பாட தலைப்பிற்கான அர்த்தத்தையும், அதற்கு கீழாக வந்த இந்த ஆயத்துகளுக்கான விளக்கத்தையும், அதற்கு கீழாக வந்த இந்த முதலாவது ஹதீஸினுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள் போன்ற எல்லா செய்திகளையும் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த இரண்டாவது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.